ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று என்ன செய்வேன், நீக்கிவிடுவேன் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் விளக்காய் இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் வருகிற வரைக்கும் நாம் எரிந்து கொண்டே இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. எரிகிறவருடைய அந்த விளக்கு உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போனார்கள். யாருடைய விளக்கெல்லாம் எரியவில்லையோ அவர்கள் கைவிடப்பட்டார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வெளிச்சம் நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குமானால் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இந்த குத்துவிளக்கு என்கிற காரியத்தை குறித்து யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், பசும் பொன்னினால் ஒரு குத்துவிளக்கை உண்டாக்குவாயாக என்று, குத்துவிளக்கு பசும் பொன்னினால் உண்டாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதாக நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்து வருகிறோம். சகரியா 4:2 கூட முழுவதுமாய் பசும் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்துவிளக்கை தரிசனமாய் காண்கிறதாக அந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு குத்துவிளக்கு இரவும் பகலும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணையவே கூடாது. ஆனால் அந்த விளக்கு எதிலே செய்யப்பட்டிருந்தது? பசும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. இரும்பு அல்ல, வெண்கலம் அல்ல, வேறு உலோகங்கள் அல்ல, முழுமையான அரைகுறையான தங்கம் அல்ல. பசும்பொன் என்றால் கலப்படமில்லாத தங்கம்னு அர்த்தம். அப்போ கலப்படமில்லாத அந்த பசும்பொன் தான் ஆசரிப்பு கூடாரத்தின் குத்துவிளக்காய் இருந்தது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 1:7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினால் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற பொன், பசும்பொன் ரொம்ப அருமையானது தான். ஆனால் அதைவிட புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய விசுவாசம் அதைவிட விலையேற பெற்றது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட பொன்னை விட புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற சோத்திருக்கிற விசுவாசம் அதிக விலையேற பெற்றது என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் பொண்ணுக்கு அடையாளமா இருக்கு. அப்படியானால் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை விசுவாச நிறைந்ததா இருக்குமானால் உங்கள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் குறையுமானால், நீங்கள் விசுவாசத்தில் மந்த நிலைக்கு போவீர்களானால், உங்கள் விசுவாசம் சிறிதளவாக மாறிவிடுமானால், உங்கள் விசுவாசம் சொற்பமாக இருக்குமானால், உங்கள் விசுவாசம் சந்தேகம் உள்ளதா இருக்குமானால் நீங்கள் எரிகிற விளக்காய் இருக்க முடியாது. நீங்கள் எரிகிற விளக்காய் இருக்க வேண்டுமானால் அருமையானவர்களே, உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாச வீரருடைய பட்டியலை சொல்லிவிட்டு 11ஆம் அதிகாரத்தில் முடிவாக மாத்திரம் அல்ல, 12ஆம் அதிகாரம் அதை தொடர்ச்சியாய் வரும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நேமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடுவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசம் நம்மிலே துவங்கப்பட்ட விசுவாசம் அது முடிவு வரைக்கும் ஓடி முடிக்கணும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறபடி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்து கொண்டேன்? விசுவாசத்தை காத்து கொண்டேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக
தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களில் விசுவாச துரோகம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் தங்கள் விசுவாசத்தை மறுதலிப்பார்கள் கடைசி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இந்த நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எது சேதமடைந்தாலும் கர்த்தர் நம்மில் துவக்கின விசுவாசம் சேதமடையவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கடைசியாய் வரும் நாளில் நம்முடைய பூரண விசுவாசத்தை அவர் கண்டு அவர் மகிழும்படி நம்முடைய விசுவாசம் குறைவில்லாமல் இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் பூரணமாய் இருந்தால்தான் அது எரிகிற விளக்காய் இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து 14வது குறிப்பு, விசுவாசம் அதிகாரத்துடன் செயல்படக்கூடியது. விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்படக்கூடியது. அதிகாரம் எங்க இருக்கோ அங்கு விசுவாசம் இருக்கு. எங்க அதிகாரம் இல்லையோ அங்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப விசுவாசம் என்றால் அது கோழைத்தனமா இருக்காது, அது சோத்திரிக்கிற அதிகாரத்தோடு செயல்படும். ஆமென்னு சொல்லுங்க. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்படும். சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் இருக்கிற இடத்துல தேவனுடைய அதிகாரம் இருக்கும். தேவனுடைய அதிகாரம் எங்கு செயல்படுகிறதோ அங்கே விசுவாசம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் யோவான் 1:12 எல்லாருக்குமே தெரியும். யோவான் 1:12 இப்படி சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், கவனிங்க, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுத்தாராம்? அதிகாரம் கொடுத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் சுருக்கி நாம் சொல்லுவோமானால், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சோத்திரிக்கிறோம் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்குள்ளெல்லாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்துல வராங்களோ அந்த தேவ பிள்ளைக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாருங்க? அதிகாரம் கொடுக்கிறார். சபையார் சொல்லுங்க, நான் விசுவாசம் உள்ளவனா இருப்பேனானால், இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் நான் இருப்பேனானால் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து நான் அதிகாரத்தை பெற வேண்டுமானால் விசுவாசம் இருக்க வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் விசுவாசம் என்கிற இந்த வார்த்தை கிரீக் வேர்ட்ல சோத்திரிக்கிறோம் எக்ஸாசியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு SKSACIOA சோத்திரிக்கிறோம். இந்த எக்ஸாசியா என்கிற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியான அதிகாரத்தின் பிரதிநிதிகளாய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகாரம் கொடுத்தார் என்ற அந்த அதிகாரம் என்ற வார்த்தை அங்க இருக்குது இல்லையா? அந்த அதிகாரம் என்கிற வார்த்தைக்கு சோத்திரிக்கிறோம் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியான அதிகாரத்தின் பிரதிநிதிகளாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதாவது பைபிள் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரனை செய்தார், வெளிப்பட்டார். இயேசு 3 வருஷம் இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு நாளும் பிசாசின் கிரியைகளை அவர் அழித்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் பிசாசின் கிரியை அழித்து கொண்டிருந்தார். இப்போ அவர் போயிட்டாரு, நம்மை அவருடைய பிரதிநிதிகளாக இந்த பூமியில வைத்திருக்கிறார். நீங்களும் நான் யார்? இந்த பூமியில இயேசுவின் பிரதிநிதிகளாய், அவருடைய அம்பாசிடர்களாக சோத்திரிக்கிறோம், அவருடைய ஸ்தானாதிபதிகளாக கர்த்தர் இந்த பூமியிலே பிசாசின் கிரியைகளை உங்களை கொண்டு அழிக்கும்படிக்கு அதிகாரமுடையவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியான அதிகாரத்தின் பிரதிநிதியாக கர்த்தர் என்னை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்.
அது அந்த வார்த்தை தான் அதிகாரத்தினுடைய விளக்குற சோத்திர. அதிகாரம்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். எப்பேற்பட்ட அதிகாரம்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு சோத்திரிக்கிறோம். உங்களை அதிகாரமுடைய பிரதிநிதிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்று அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தங்கள் பிரதிநிதிகளாய் ஸ்தானாதிபதிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க ஏரியாவில் நீங்க தான் இயேசுவின் ஸ்தானாதிபதிகள். உங்க ஊர்ல நீங்க தான் இயேசுவின் ஸ்தானாதிபதிகள். உங்க தெருவில் நீங்க தான் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆங்காங்கே அவருடைய பிரதிநிதிகளாய் வைத்து உங்கள் மூலமாய் உங்கள் தெருவிலே கிரியை செய்கிற அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் அதிகாரமுடையவராய் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்னா தேவன் செல்லுகிறார். சோத்திரிக்கிறோம். தேவன் செல்லுகிறது மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னால் கோடான கோடி தேவதூதர்களும் பின்னாடி வராங்க. முழு பரலோகத்தின் பிரதிநிதிகளாய் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். கோடான கோடி தூதர்கள் உங்களுக்கு பின்னாடி வராங்க. நீங்கள் ஒருவருக்காய் ஜெபிக்கும் பொழுது, தம்முடைய கரத்தை நீங்கள் நீட்டும் பொழுது, மற்றவர்கள் மேல் ஜெபிப்பதற்காக கை வைக்கும் போது, உங்கள் கை மாத்திரமல்ல, உங்கள் கைக்கு மேலே காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கைகள் அங்கே வைக்கப்படுகிறது. அதனாலதான் சோத்திரிக்கிறோம். நம்முடைய ஜபம் குறைவா இருந்தாலும் நம்ம ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். காரணம், உங்கள் கைக்கு வைக்கப்படுகிற அதே நேரத்தில் கர்த்தருடைய கரம் அதற்கு மேலாக வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தமது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். சோத்திரிக்கிறோம். ஆகவே இந்த அதிகாரம் எப்ப நமக்குள்ள செயல்படுது? விசுவாசம் இருக்கும்போது அதிகாரம் அங்கே செயல்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த சோத்திரிக்கிற நாம் தியானிக்கிற அந்த வசனத்தினுடைய ஒரு கருத்தை எல்லாருக்கும் தெரிந்ததா இருந்தாலும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். மத்தேயு 8:8 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்னாவான்? சுஸ்தமாவான். சொல்லிட்டு, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர்கள் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டபோது ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவளை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பேசேஜில் அதிகாரம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது, விசுவாசம் என்றும் வார்த்தை வருகிறதை நீங்கள் கவனியுங்கள். இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான்? நான் அதிகாரத்திற்கு சோத்திரிக்கிறோம் கீழ்ப்பட்டவனாக இருந்தாலும் சோத்திரிக்கிறோம், என்னுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். நான் அதிகாரத்தோடு ஒருவனை போ என்றால் என்ன செய்கிறான்? போகிறான். வா என்றால் என் அதிகாரத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படுகிறான். எனக்கே இந்த அதிகாரம் இருக்குமானால் உம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று ஆண்டவருடைய அதிகாரத்தை குறித்து அவன் எண்ணின பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை மெச்சிக்கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் கிரியை செய்கிற இடத்திலே தேவனுடைய அதிகாரம் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இவன் விசுவாசிச்ச உடனே கர்த்தருடைய அதிகாரம் அங்கே செயல்படுகிறது. இவன் விசுவாசிக்கிற அந்த மகனுடைய சோதரம் குடும்பத்தில் ஆண்டவர் எங்கிருந்தோ அந்த வேலைக்காரன் சொஸ்தமாவானாக என்று சொன்ன பொழுது அந்த விசுவாசத்தோடு கூடிய அதிகாரம் அந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்கிற்று. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசமும் அதிகாரமும் ஒன்றுக்கு ஒன்று செயல்படுகிறதா இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, அதனுடைய 16வது வசனத்திலிருந்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். 17வது வசனம், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும்
அடையாளங்களாவன. நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அதிகாரங்களாவன என்றும் அதற்கு சொல்லலாம். பாருங்கள், என் நாமத்தினால் பிசாசுகளை என்ன செய்யறாங்க? துரத்துறாங்க. எல்லாம் அதிகாரம் பாருங்க. அது மாத்திரமல்ல, நவமான பாஷைகளை என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் என்ன வைப்பாங்க? கையை வைப்பாங்க. அப்பொழுது அவர்கள் என்னமாவார்கள்? சொஸ்தம். அப்போ விசுவாசம் செய்யும் பொழுது நீங்கள் அதிகாரத்துக்குரியவர்களாய் மாறுறீங்க. வியாதியை பார்த்து போ என்று சொன்னால், பேயை பார்த்து போ என்று சொன்னால் அது அப்படியே செயல்படுகிறது. காரணம், உங்களுக்குள்ளே விசுவாசமானது அதிகாரத்தோடு செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 7வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 7:28 சொல்லுகிறது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பாரகரை போல போதியாமல், ப்ளீஸ் லிசன் த வேர்ட், வேத பாரகனை போல போதியாமல் அதிகாரமுடையவர்களாய் அவர்களுக்கு என்ன செய்தார்? போதித்தார். இதுக்கு முன்னாடி அன்றைக்கு இருந்த யூதர்கள், வேதபாரர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் பிரசங்கங்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம் வித்தியாசமா இருக்கிறது. அவர் வேத பாரகனை போல போதியாமல் எப்படி போதிக்கிறாரா? அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். இதனுடைய விளக்கம் என்ன? அவங்கெல்லாம், ஆண்டவர் நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு அவர் செய்வார், செய்யலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை நடப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பார்ஷியாலிட்டியான பிரசங்கம் இருந்திருக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் எப்படி பேசுறாரு? நீ செய்வாயானால் உனக்கு அது செய்யப்படும், நீ இப்படி கீழ்ப்படிவாயானால் இப்பொழுதே உனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அதிகாரம் கலந்ததா இருக்கிறது. அதிகாரத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிங்க. நாங்கள் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் பொழுது பாஸ்டர், எங்களுடைய பிரபுதாஸ் வாஸ் ஐயா பாஸ்டர் ஒரு உதாரணம் ஒன்று சொன்னார். அதாவது ஒரு வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்தாராம், சோத்திரம். அவனுக்கு சோத்திரிக்கிறோம் இந்திய மொழி தெரியாது, சோத்திரிக்கிறோம் தமிழ் மொழி தெரியாது, சோத்திரம். அப்போ அவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். ஆகவே ஆங்கிலமும் தமிழும் தெரிந்த ஒரு டிரான்ஸ்லேட்டுக்காக அவர் அலையிறார், சோத்திரிக்கிறோம். அப்போ ஒரு இந்து மனுஷனை சோதரை கூப்பிடுறார். அவர் சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு $1 கொடுக்குறேன், சம்பளமா கொடுக்குறேன். நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிற வார்த்தைய நீ ஜனங்களுக்கு எப்படி சொல்லு, தமிழ்ல நீ அதை மொழிபெயர்ப்பு செய், சோத்திரிக்கிறோம், நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார், சோத்திரம். சொன்ன உடனே காசுக்காக அந்த இந்து மனிதன் சோத்திரிக்கிறான் அந்த வெள்ளைக்காருக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக வந்தார். அப்போ சோத்திரிக்கிறோம் இந்த வெள்ளைக்கார் பேசுறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்றார். இவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதாம் அப்படின்றார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் இன்றே அற்புதம் அவர் செய்வார். அவர் டிரான்ஸ்லேட் பண்றார், இயேசு கிறிஸ்துவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் இன்றே உனக்கு அற்புதம் செய்வாராம் அப்படின்றார். அவர் சொல்றார், அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார் என்று அந்த வெள்ளைக்கார் சொல்றார். டிரான்ஸ்லேட் பண்றவர், மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தாராம் அப்படின்றார், சோத்திரம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னு வெள்ளைக்காருக்கு தெரியாதுல்ல. ஆனா ஒரு கிரியையுமே அங்க நடக்கல. ஜபத்தோடு அந்த பிரசங்கத்தை பண்றாரு. ஆனா வார்த்தை ஜனங்களை போய் என்ன செய்யவே இல்லை, அசைக்கவே இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. ஜனங்கள் மண்ணு போல அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப வருத்தம், ஆண்டவரே நான் இந்த மக்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் அங்கிருந்து வந்திருக்கேன், ஆனா பிரசங்கம் பண்றேன், ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லையேன்னு. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாராம், நீ ஒருத்தவன் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஒருத்தன் வச்சிருக்கிறிய, நீ அதிகாரத்தோடு விசுவாசத்தோடு பேசுறதெல்லாம் அவன் சந்தேகத்தோடு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறான். நீ அதிகாரத்தோடு கத்த செய்வார்னு சொல்ற, அவர் செய்வாராம் என்று அவன் சொல்லுகிறான். ஆகவே அங்கு கிரியை நடக்கவில்லை என்றான். அப்பதான் வெள்ளைக்காரருக்கு புரிஞ்சுதான். அந்த சோத்திரனை டிரான்ஸ்லேட் பண்றவர் பார்த்தியப்பா,
நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறன்னு. அவனுக்கு அந்த சோத்தரிக்கிறோம் தமிழ் தெரிஞ்ச சோத்தரிக்கிறோம் அந்த மனுஷனுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுச்சு. நம்ம பண்ணுற இந்த வேர்ட்டினுடைய இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டவர் எனக்கு ராத்திரியில் சொன்னார்ப்பா, இந்த மாதிரி சந்தேகமாக சொல்லாத, நான் எப்படி விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு போதிக்கிறேனோ அப்படிதான் நீ என்ன செய்யணும், போதிக்கணும். அதுக்கு பிறகு இவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு சொன்னாரோ அதே அதிகாரத்தோடு அவரும் பிரசங்கம் பண்ணினார். அங்கு ஒரு கிரியை உண்டாயிற்று, அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. மாத்திரமல்ல, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவனும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படியே அதிகாரம் என்றால் என்ன? சந்தேகத்தோடு பிரசங்கம் பண்ணுவதல்ல, நடந்தா நடக்கும், நடக்காட்டி போங்க அப்படின்ற ஒரு பார்சியாலிட்டி பிரசங்கம் இயேசுவின் பிரசங்கம் அல்ல. இயேசுவின் பிரசங்கம் சோத்திரம், இன்றே உனக்கு அற்புதம், இன்றே உனக்கு அதிசயம், இன்றே உனக்கு நன்மை, அதாவது அதிகாரம். சோத்திரிகள் அல்லேலூயா. அதனால ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், என்ன இவர் இவ்வளவு அதிகாரத்தோடு இவர் பேசுறாரு. ஆனா இந்த மாதிரி யாரும் இவ்வளவு அதிகாரமா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்களே. அவர் விசுவாசத்தில் நிறைந்திருந்த இயேசு, அவருடைய வாயிலிருந்து அதிகாரமுள்ள வார்த்தையாய் வருகிறது. அப்போ அதிகாரம்னா என்ன? கர்த்தர் இன்றைக்கு செய்வார், அவர் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையானவர்களை இப்பொழுது செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. லூக்கா 4:36 சொல்லுது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறாரே, அவைகளும் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பேசிக்கொண்டார்கள். அல்லேலூயா. இது என்ன வார்த்தையோ, நாம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டதே இல்லையே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன செய்ததே இல்லை, கேட்டதே இல்லையே. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பிரசங்கம் பண்றாரே. அப்போ ஒரு விசுவாசிக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் அவருடைய வார்த்தைகள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இருக்கும். எத்தனை பேருக்கு இது விளங்குறது? ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினுடைய வழித்தோன்றல் தான் வல்லமையும் சோத்தரிக்கிற அதிகாரமும். எங்கு விசுவாசம் இல்லையோ அங்க அதிகாரமும் இல்லை, வல்லமையும் இல்லை. எங்கு விசுவாசம் இருக்குதோ அங்கதான் அதிகாரம் வல்லமை இருக்கிறது. நீங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ராஜாவை பார்த்து எலியா என்ன சொன்னான்? என் வாக்கின்படியே அன்றி சோத்தரிக்கிற இந்த வருஷத்திலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். வார்த்தை எப்படி வருது பாருங்க. அதிகாரத்தோடு, வழவழ குழகுழலாம் இல்ல, அதிகாரத்தோடு அவர் சொல்றார். சோத்தரிக்கிறோம். காரணம் என்னன்னா அந்த விசுவாசம் எலியாவுக்குள் இருந்தது. அல்லேலூயா. வெளியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவருக்குள் விசுவாசம் இருந்ததுனால அந்த விசுவாசம் அதிகாரத்தோடு வருகிறது. ரொம்ப கான்பிடென்டா சொல்றேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜாகிராபிக்கல் மெத்தடிக்ல இந்த இவர் சொல்றது ரொம்ப தவறான ஒரு காரியமா மற்றவர்களுக்கு தெரியும். மழை அதிகமாக இருக்கும் காலங்களில் பனி குறைவாய் இருக்கும். சோத்திரம். மழை அதிகம் இல்லாத இடத்தில் பனி அதிகமாய் இருக்கும். மழையும் பனியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையானது. மழை இல்லாத காலத்தில் பனி அந்த வருஷம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். மழை அதிகமா இருக்கிற இடத்துல பனி குறைவா இருக்கும். இதுதான் ஜாகிராபிக்கல். ஆனால் இவர் சொல்லுகிறார், மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சோத்தரிக்கிற கர்த்தருக்கு முன்னாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அப்ப விசுவாசம் எங்க இருக்கோ அங்க என்ன கிரியை செய்துங்க? அதிகாரம் கிரியை செய்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. யோவான் 12:42 சொல்லுகிறது, ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். சோத்தரிக்கிறோம். அதிகாரிகள் யார் மேல விசுவாசம் வச்சாங்க? ஆண்டவர் மேல என்ன வைக்கிறாங்க? விசுவாசம் வைக்கிறாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப விசுவாசம் அதிகாரம் என்கிற அந்த வார்த்தையை பாருங்க. ரோமர் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பாருங்க. ரோமர் 13:1. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் சொல்லிட்டு, ஏனென்றால் தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அதிகாரத்தின் ஊற்றே இயேசு கிறிஸ்து தான். தேவனால் அன்றி அதிகாரம் இல்லை.
சோத்திரிக்கிற அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி கூட சோத்திரிக்கிறோம் பிரதமராக அந்த அதிகாரத்தில் அவர் இருக்கிறார்னா கர்த்தர் நியமிச்சு வச்சிருக்கிறார். அவர் ஒருவருக்கு அதிகாரத்தில் இடத்துல நியமிக்கலன்னா அவர்களால் அங்கே வர முடியாது. ஏன் பாஸ்டர் அவரை வச்சிருக்கிறாருன்னா நம்ம கொழுப்பு அடக்கிறதுக்கு தான். தோத்திரம் அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறோம், இவங்க வரக்கூடாது அவங்க வரக்கூடாது அப்படின்றோம். ஆனால் அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறது? அவங்க நினைக்கலாம் நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம பிரதமராக இருக்கிறோம் அல்லது கேபினெட் அமைச்சர்களாக இருக்கிறோம், நான் எம்எல்ஏவாக இருக்கிறேன், நான் போய் அங்கே குறி கேட்டு வந்தேன் அல்லது அங்கே போயிட்டு பிடி சாமியார்கிட்ட போயிட்டு நான் கேட்டு வந்தேன், அங்கே அப்பா பைத்திய சாமிகிட்ட போய் நான் கேட்டு வந்தேன் சோத்திரம், அதனால் நான் ஆயிருக்கிறேன்னு சொல்லி இவங்க நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர் ஒருவனை கர்த்தர் வைக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்கள வைக்கிறார். எவரை வைக்கலன்னு அவர் திட்ட விட்டுட்டார்னா அவங்கள கர்த்தர் தள்ளிடுறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்மை கர்த்தர் சாதாரணமாக வச்சிருக்கல, அதிகாரத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். உதாரணமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சங்கீதம் 8:4 - 9. அதாவது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இந்த 5ஆம் வசனம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மூல மொழியிலே தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன சூட்டினீர்? முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்? ஆளுகை, அத்தாரிட்டி, ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திர மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு என்னப்படுத்தினீர்? கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை குறித்து நீங்க சாதாரணமா எண்ணக்கூடாது. நான் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையானேனோ கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பணும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் தானியேல் 4:26 சொல்லுகிறது, நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு, that word is very important, நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, பரம அதிகாரத்தை நான் அறிந்திருக்க வேண்டும். நிறைய நேரம் நமக்கு அந்த அறிவு இல்லை. நமக்கு நான் அதிகாரத்துக்குரியவன், ஆண்டவர் என்ன அப்படித்தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. சோத்திரிக்கிறோம். நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் மந்திரியா இல்ல முந்திரியா வைக்கல, சேவகனா வைக்கல. சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் உங்களை கடைநிலையில கடைசியில வைக்கல. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களை கர்த்தர் ராஜா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களை குறிச்ச ஒரு என்ன இருக்கணும்? பரம அதிகாரத்தை அறிந்த பின்பு. சோத்திரிக்கிறோம். பரம அதிகாரத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தான் யார், தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, ஆளுகை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அதிகாரத்திலிருந்து தான் விசுவாச வல்லமை வருகிறது. ஒரு மின்சாரத்திலிருந்து தான் மின்விளக்கு எரிகிறது. அந்த மின்சாரத்தில் தான் மின் விசிறிகள் ஓடுகிறது. அந்த மின்சாரத்தினால்தான் நமக்கு அந்த ஏர் கண்டிஷன் ஓடுகிறது. மின்சாரத்தினால்தான் சோத்திரம் ரெஃப்ரிஜிரேட்டரில் நம்ம வைக்கிற பொருளெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. சோத்திரிக்கிற அதுபோலவே கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதின் மூலமாக அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் நமக்குள் வருகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
எபேசியர் 1:20 சொல்லுது, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கொலோசியர் 1:16 சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சோத்திரிக்கிற சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:22 சொல்லுகிறது, அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அதிகாரம், சோதர விசுவாசம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அதிகாரம் அங்கு செயல்படுகிறது. அப்ப நீங்க விசுவாசத்தோடு இருந்தா உங்க மூலமாக கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை என்னப்படுத்துவார்? செயல்படுத்துவார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நேரம் இல்லாதனால 2 குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். சோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்பதினால் அதிகாரம் வருகிறது. கொஞ்சம் கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க அதிகாரம் வருகிறது, செயல்படுகிறது. 1 யோவான் 1:12 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் சுருக்கி நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சுருக்கி வாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் என்ன உடையவர்களாக? விசுவாச உடையவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன கொடுக்கிறாருங்க? அதிகாரம் கொடுக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை விசுவாசத்தோடு நாம் உச்சரிக்க வேண்டும். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என்று நாம் அதை உயர்த்த வேண்டும். அந்த நாமத்தை நீ விசுவாசத்தோடு உச்சரிக்க அதிகாரம் உங்களுக்குள் செயல்படுகிறது. அல்லேலூயா. லூக்கா 10:17 என்ன சொல்லுது? பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் பிசாசுகள் எங்களுக்கு என்ன செய்து? கீழ்ப்படுது. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எங்க பேச்சுக்கு எங்க பொண்டாட்டிமார்களே கீழ்ப்படிய மாட்டாங்களே, ஆனா எங்க பேச்சுக்கு யாரே கீழ்ப்படுறாங்க? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உண்மையா உண்மை இல்லையா தெரியல. ஸ்தோத்திரம். எங்க வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சிலெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க இல்லையா? அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம சொன்னவனை யார் கீழ்ப்படுகிறது? கீழ்ப்படியாம இருக்கிற பேயா என்ன செய்யுது? கீழ்ப்படிது. காரணம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது சோத்திரிக்கிறோம், பிசாசுகளும் எங்களுக்கு என்ன செய்யுது? கீழ்ப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறத நான் என்ன செய்தேன்? கண்டேன்னு சொல்றார். சொல்லிட்டு லூக்கா 10:19 சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்னப்படுத்தாது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து அந்த நாமத்தை உச்சரித்து அந்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை என்ன பண்றாருங்க? ஆக்டிவேட் பண்றாரு, செயல்படும்படி செய்றார். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவிக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவிக்குரிய அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஏன் அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது ஆவிக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படுது? அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக
இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார்? தந்தருளினார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. போலீஸ்காரன் நம்ம பார்க்குறோம் டிராஃபிக் ஸ்டேஷனில், சோத்திரம். அதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்னு சொல்லி ஒரு ரவுண்டாக இருக்கும், அதை அப்படி காட்டுவான், சோத்திரம். இப்போல்லாம் எல்லாம் சிக்னலாக ஆகிப்போச்சு. அப்போல்லாம் ஒரு ஸ்டாப்ன்ற ஒரு கையை அப்படி காட்டுவான். பார்த்தா டாராஸ் லாரிலாம் ஓட்டிகிட்டு வரக்கூடிய, சோத்திரிக்கிறோம், பெரிய சக்கரங்கள் உள்ள பெரிய பெரிய லாரி, பெரிய பெரிய மனிதர்கள், சோத்தரிக்கிறோம். அந்த கை ஸ்டாப்னு அந்த போலீஸ்காரன் பார்த்தா ஒல்லியாக இருப்பான், சோத்திரம், சாதாரண ஆளாக இருப்பான். அப்படி காட்டினோன்னு எல்லாம் சடன் பிரேக் போட்டு அந்த கோட்டுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? நிறுத்துவாங்க, சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. காரணம், அந்த போலீஸ்கார் ஸ்டாப் காட்டுறது, அந்த போலீஸ்கார் சாதாரணமாக இருக்கலாம், அந்த ஸ்டாப் காட்டுற அந்த போர்டு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அந்த போலீஸ்காரனுடைய அந்த ஸ்டாப்புக்கு பின்னாடி அரசாங்கம் அவனுக்கு பின்னாக இருந்த அந்த அதிகாரத்தை கொடுக்குது. அல்லேலூயா. அந்த ஸ்டாப்னு காட்டுற அந்த இதற்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குமானால் அதை விட பல கோடி மடங்கு இயேசுவின் நாமத்தில் அந்த நம்முடைய நாவிலே உச்சரிக்கும் பொழுது அது அதிகாரத்தோடு செயல்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமம் தான், சோத்திரிக்கிறோம், உங்களுக்குள்ள அதிகாரத்தை கொண்டு வருகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் உமது ரட்சிப்பில் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் என்ன ஏற்றுவோம்? கொடியேற்றுவோம். எங்க நாமத்துல கொடியேற்றுவோம் அப்படின்றாங்க. சொல்லிட்டு 7ஆம் வசனம் சொல்லுது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து என்ன பாராட்டுறாங்க? மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு மாம்ச மலையை போல நின்று கொண்டிருந்த கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னான், நான் கோலோடு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறியா? கவன் கல்லோடு வந்திருக்கிறேன்னு நினைக்கிறியா? நீ ஈட்டியோடும் கேடயத்தோடும் பட்டயத்தோடு வந்திருக்கிறாய் என்கிற மமதையில் நீ நிற்கிறாயா? வெண்கலங்களை ஆடையாய் அணிந்து கொண்டு நாம் நிற்கிறோம். இவன் எந்த ஆயுதமும் அணியாம வெறும் ஒரு கோலை வச்சுக்கிட்டு, ஒரு கூழாங்கல்ல வச்சுக்கிட்டு, ஒரு கவனை வச்சுக்கிட்டு நிற்கிறான்னு நினைக்கிறியா? சோத்திரனா, எங்க நீ என்னை பார்க்கறதுக்கு உனக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனால் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல வந்திருக்கிறேன். அந்த நாமத்துல வந்திருக்கிறேன். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி சோத்திருக்கிற ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கும் உன்னை இரையாய் கொடுப்பேன் என்ற அந்த வார்த்தை வழவழ குழகுன்னு சொன்னானா இல்லை அதிகாரத்தோடு சொன்னானான்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஏன்னா உள்ள நிறைந்த விசுவாசத்தில் இருக்கிற தாவீதுக்கு வார்த்தை அதிகாரமாய் வருகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன பாராட்டுகிறோம்? மேன்மை அவர்கள் எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் அதிகாரம், இயேசுவினுடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த நாமத்தை பாடும் பொழுது, அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது, அந்த நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது அதிகாரம் செயல்படுகிறது. அல்லேலூயா. அந்த நாமமே அதிகாரம் உள்ள நாமம் தான். தோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுவின் வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதிகாரம் செயல்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை, வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அங்கே அதிகாரம் செயல்படுகிறது. லூக்கா 4:32 இப்படி சொல்லுகிறது, அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாயிருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நான் ஏற்கனவே அதிகாரத்தை குறித்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன். அதிகாரம்னா என்ன அர்த்தம்னா, விசுவாசமாய் பேசுவதெல்லாம் அதிகார வார்த்தை. விசுவாசம் இல்லாம பேசுற வார்த்தையில என்ன வார்த்தையில வராதுங்க? அதிகார வார்த்தையில வராது. சந்தேகத்தோடு உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன?
சில ஆட்களை சந்தேகமாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. வருமானு தெரில, வராதான்னு தெரில, நடக்குமான்னு தெரில, நடக்காதா தெரில. ஒரு நேரம் விசுவாசிப்பாங்க, ஒரு நேரம் விசுவாசிக்க மாட்டாங்க. இப்படியுமான்னு சொல்லுவாங்க, அப்படியுமா சொல்லுவாங்க. சோத்திரிக்கிறோம். அற்ப விசுவாசியேன்னு சீசரில் பார்த்து சொன்ன. அப்படி அர்த்தம் என்னன்னா, சோத்திரிக்கிறோம். ஒரு நேரம் விசுவாசிக்கிறாங்க, ஒரு நேரம் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. அது அதிகாரம் கிடையாது. சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று அதிகாரத்தோடு சொன்னார். அந்த அதிகார வார்த்தைக்கு கடலும் காற்று என்ன செய்தது, கீழ்ப்படிந்தது. சீஷர்கள் பேசிக்கொண்டாங்க, யாரோ காற்றும் கடலும் இவர் வார்த்தைக்கு என்ன செய்யுது, கீழ்ப்படிதேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தைய நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அதிகாரமுள்ள வார்த்தை. சோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வசனங்கள் அதிகாரமுடையதா இருந்தபடினால். அப்ப பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை எப்படிப்பட்ட வசனங்கள்ங்க, அதிகாரமுள்ள வசனங்கள். நடந்தா நடக்கும், நடக்காட்டினா போகன்ற வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரமுள்ள வசனம். அல்லேலூயா. விசுவாசமுள்ள வசனம். நீங்கள் அதை விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டு அதை இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை அதிகாரத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்துகிறது. அல்லேலூயா. மத்தேயு 7:28 இப்படி சொல்லுகிறது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல என்ன செய்யல, போதிக்கல, அதிகாரமுடையவளாய் போதித்தார். மத்தேயு 7:29 சொல்லுகிறது, ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து என்னப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை போயிட்டு கைதி பண்ணிட்டு வரணும்னு சொல்லி சேவகர்களை அனுப்பி விட்டாங்க. சேவகர்கள் வந்து இயேசுநாதர் பேச்சை கேட்டு அப்படியே மெய் மறந்து நின்று அவரை கைதி பண்ணாமே போயிட்டாங்க. என்னையா போன வேலை என்ன ஆச்சு? சோத்தரிக்கிறோம். இந்த மனிதன் பேசுவது போல ஒருவனும் ஒரு காலம் என்ன செஞ்சதே இல்லை, பேசினதே இல்லை. அதிகாரமுடையவராக பேசுகிறாரு. அந்த வார்த்தை கிருபை உள்ளதாக இருந்தது, வார்த்தையாக இருந்துச்சு. ஆகவே எங்களுக்கு அவரை கைதி பண்ணுற எண்ணமே என்ன செய்யல, வரலை. எங்களால் அவர் கிட்டவே என்ன செய்ய முடியல, போக முடியல. அதிகாரமுடையவராய் போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கம் கெச்சித்தால் யார் பயப்படாதிருப்பான்? அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை அப்படி வருது. ஸ்தோத்திரிக்கிறோம். மத்தேயு 8:16 என்ன சொல்லுது பாருங்கள். அஸ்தமான போது பிசாசுகள் பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 1 2 3 பேர்ல அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினார். எப்படி துரத்தினாருங்க? வார்த்தையினால. சில பிசாசெல்லாம் அதட்டி துரத்துவார். போ, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படிலாம் சொல்லுவார். இங்க எப்படி துரத்துறாருங்க? தமது வார்த்தையினாலே துரத்தி, தம்முடைய வார்த்தையினாலே பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார். ஏன்னா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? அதிகாரமுடையது. ஒரு ஜியோ ஆர்டர், அரசாங்கம் ஒன்று அதிகாரமாக சொல்லுதுன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், செயல்படுத்தி ஆகணும். அதுபோல ஹெவன்லி ஆர்டர், அவருடைய வார்த்தை பரலோக வார்த்தை. அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, தாம் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. அதிகாரத்துக்குரிய வார்த்தை. சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு சபை அதிகாரமுள்ள சபைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சபை பலமுள்ள சபை என்று எப்படி கண்டுபிடிப்பது? அங்க கூடி வருகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை வைத்தல்ல, அவர்கள் கொடுக்கிற காணிக்கையின் அளவை வைத்தல்ல, சபையாரின் வசன நிறைவை வைத்து அந்த சபை அதிகாரமுள்ள சபை என்று எடை போடப்படுகிறது. சபையில் எத்தனை பேர் வரான், எத்தனை ஆயிரம் பேர் சபைக்குள்ள வரான், அதுக்காக சபையில் நிறைய பேர் வரக்கூடாது என்று எதிரான கருத்தல்ல. சபையில் வருகிறவுடைய எண்ணிக்கையை வைத்தல்ல ஒரு சபை அதிகார சபை என்று சொல்வது. சபையிலே சோத்திருக்கிற வசூலிக்கப்படுகிற காணிக்கை வைத்தல்ல ஒரு சபை அதிகாரமுள்ள சபை என்று. அதிலே ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு வசனத்திலே நிறைந்திருக்கிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே நிறைந்திருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் அந்த சபையினுடைய அதிகாரம் இருக்கிறது என்பதை சபையார் மறந்து விடக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டும்.
ஜெபிக்கும் போது உங்க சொந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை விட தேவ வார்த்தைகள் அதிகமாய் வருமானால் உங்கள் ஜெபம் அதிகாரமுள்ள ஜெபமாய் இருக்கும். உங்கள் பிரசங்கத்தில் சோத்திரிக்கிறோம், கர்த்தருடைய வசனங்கள் மடை திறந்த வெள்ளம் போல வருமானால் உங்கள் பிரசங்கம் அதிகாரமுடைய பிரசங்கமாய் இருக்கும். என் சொந்த அனுபவம், என் சொந்த காரியங்களையே நான் சொல்லி பிரசங்கம் பண்ணுவேனானால் அந்த பிரசங்கத்திற்கு சக்தி இராது, அந்த பிரசங்கத்திற்கு வலிமை இராது, அந்த பிரசங்கத்திற்கு அதிகாரம் இருக்காது. சாத்தான் சட்டை கூட பண்ண மாட்டான். தோத்திரம். எந்த அளவுக்கு வசனங்களால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஏன்னா எல்லா காரியத்திற்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. எந்த குறைவுக்கும் எந்த பிரச்சனைக்கும் வசனம் இல்லாத பைபிள் இல்லை. பைபிளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா பைபிள்ல நோ ஸ்டாக்னே கிடையாது. சில கடையில் போனால் ஸ்டாக் இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கன்றுவாங்க. ஆனால் பைபிளுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வு, எல்லாவற்றை குறித்த வசனங்கள் இருக்கிறபடினால் அவைகளை நீங்கள் கண்டுபிடித்து படித்து உங்கள் இருதயங்களிலே பதித்திருப்பீர்களானால் உங்கள் ஜெபம், உங்கள் வார்த்தை, உங்கள் வசனங்கள் அதிகாரமுடையதாக இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த 100க்கு அதிபதியினுடைய சம்பவத்தில் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் சோதரிக்கிறோம் 6வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். அதாவது 100க்கு அதிபதி வீட்டில் வேலைக்காரன் பலவீனப்பட்டிருக்கிறான். ஆகவே அவங்க அந்த வேலைக்காரனுக்கு ஜெபிக்கிறதுக்கு யூதர்கள் போய் ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த 100க்கு அதிபதி வீட்டுக்கு போகிறதற்காக அவர் வருகிறார். வசனத்தை நல்லா பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ள இயேசு போயிடுவார். வீடுக்கும் இயேசுனாருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கும் பொழுது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டிற்கு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நீங்களா என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது, பாத்திரன் அல்ல. 100க்கு அதிபதி ஒரு செஞ்சூரியன், 100 பேருக்கு தலைவன், ரோம பட்டாளத்திலே பணியாற்றுகிற ஒரு காவல் அதிகாரி. அவன் சொல்லுகிறான், அதிகாரமுள்ள ஆண்டவர் என் வீட்டுக்குள்ள வந்து, என் வீட்டுக்குள்ள பிரவேசித்து, என் வீட்டு வேலைக்காரனுக்கு கை வைத்து ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு என் வீடு அதற்கு தகுதி இல்லை. நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானா என்ன இல்லை. ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது. நான் உங்கள்கிட்ட வந்து ஆண்டவரேன்னு சொல்றதுக்கும் தகுதி இல்லை ஆண்டவரே, ஒர்த்து கிடையாது ஆண்டவரே. ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும். இந்த வார்த்தையின் மேல் அவன் கொண்டிருந்த அந்த விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. வாக்கியங்கள் எனக்கு வேண்டாம், உம்முடைய ஒரு வார்த்தை எனக்கு போதும். ஹல்லேலூயா. நாட் சென்டென்ஸ். ஸ்தோத்திரிக்கிறோம். ஒன்லி வேர்ட். ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும். அப்பொழுது என் வேலைக்காரன் அவன் சொஸ்தமாவான் சொல்லிட்டு விளக்கம் கொடுக்கிறான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், என் வார்த்தைக்கே கீழ்ப்படுகிறான். ஒருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவளை அனுப்பினான். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை என்ன செய்யல பார்க்கலையே. என் வார்த்தையின் மேல் இவன் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் நான் எங்கேயுமே என்ன செய்யல பார்க்கலையே அப்படின்னு ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். தேவனுடைய வார்த்தையின் மேல் அவன் கொண்டிருந்த ஒரு சாதாரண அற்பன நீசனமாகிய என் வார்த்தையை கேட்டு ஒருவன் போகிறான் வருகிறான் என்றால், சர்வ வல்லவர் அதிகாரமுடைய தேவன், அவர் அதிகாரமுடையவராய் பிரசங்கம் பண்ணியிருப்பதை பல இடங்களில் அவன் கேட்டிருப்பான் போல அந்த அதிகாரத்தை அவன் விசுவாசித்தான். அந்த அதிகாரமுள்ள வார்த்தையை விசுவாசித்து அதை விசுவாசித்து சொன்ன பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை மின்னலை போல
அவருடைய சொல் மகா தீவிரமாய் சென்று அந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கிட்டாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 5:5 பார்க்கிறோம். சோத்திரிக்கிறோம். ராத்திரி முழுக்க வலைகளை போட்டு ஒரு மீனும் அவனுக்கு அகப்படலை. அப்படிப்பட்ட நேரத்தில் சோத்திரிக்கிறோம், அவன் நிலைமையை ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அவன் படகுல ஏறி பிரசங்கம்லாம் பண்ணி முடிக்கிறார். பேதுரு முதல் முறையாக அப்போ தான் இயேசுவை பார்க்குறான். அவர் பண்ணுற பிரசங்கத்தெல்லாம் அவன் கேட்டிருக்கிறான். அந்த வார்த்தை அவர் தான் எப்படி பேசுவாருங்க, எப்படி பேசுவார்? அதிகாரமுடையவராக பேசுகிறார். படியால் அந்த அதிகாரமுடையவர் அந்த வார்த்தையை கேட்டான். இது மாதிரி ஒரு அதிகாரத்தோடு பேசி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லையே, இவ்வளோ நிச்சயத்தோடு பேசுகிறாரே, அதிகாரத்தோடு பேசுகிறாரே. அந்த ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், ஒரு மீன் இல்லாமல் வெறும் வலையோடு வலையை அலசிட்டு இருக்கியாப்பா, உன் படகு வெறுமையாக இருக்குதாப்பா, சோத்திரம், நான் சொல்கிறத செய், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன போடு, வலையை போடு. அவன் சொன்னான், ஆண்டவரே ராத்திரி முழுக்க நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் எனக்கு என்ன செய்யலை, அப்படலை. இந்த வார்த்தையை வேற எவனாவது சொல்லியிருந்தா திட்டி இருப்பேன், போடா வேலையை பாடுறான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் வார்த்தையை கேட்டு எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்குது. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அதிகாரமுடைய அந்த வார்த்தை வலையை போட்டாம பாருங்க, வலை மட்டும் நிரம்பல, படவே மீன்களால் நிரம்பி இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. வலை நிறைய மீன் பிடிச்சாலே மீனவனுக்கு சாதனை. ஆனால் அவனோ படகு நிறைய மீன்களை பிடித்தான். காரணம், சொல்லுகிறவர் அதிகாரமுடையவர். ஆமேன்னு சொல்லுங்க. யோவான் 4:50 இப்படி சொல்லுகிறது. சோத்திரிக்கிறோம், ராஜாவின் மனுஷனுடைய மகன் வியாதிப்பட்டு கிடந்தான். கப்பர்நகுமிலே அவன் வியாதியா இருக்கிறான். இயேசு கானா ஊரிலே சோதர இயேசுவை பார்க்க அவன் வந்தான். ஐயா, என் வீட்டுக்கு வாங்கய்யா, என் மகன் மரண அவஸ்தைப்படுறா என்று சொன்னான். இயேசு சொன்னார், போகலாம். அது பாருங்க, இந்த வேர்டு பாருங்க எவ்வளவு அத்தாரிட்டியா வருது பாரு. போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பிழைப்பான்னு சொல்ல, பிழைத்திருக்கிறான். அதான் அத்தாரிட்டி வேர்டு. சோத்திரம். அந்த அதிகார வார்த்தையை அவன் நம்பினான். அவன் சந்தேகப்படலை. அது எப்படி ஆகும், நான் தான் வியாதி உள்ளவனாக தானே பார்த்துட்டு வந்தேன், நான் எத்தனையோ சோத்திரிக்கிறோம் காரியத்தெல்லாம் பண்ணிட்டு சுகமாவல, இவர் வந்து தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா இங்கேருந்து போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறாரே என்று அவன் சந்தேகப்படாமல் வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையை விசுவாசித்து போனான். அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டே போனான். அவன் போகும்போதே அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே போயிருப்பான். என் குமாரன் சுஸ்தமானான், என் குமாரன் ஆண்டவர் சுஸ்தமாக்கி விட்டார், அவனை சுகமாக்கி விட்டார் என்று அவன் நம்பிக்கொண்டே அறிக்கையிட்டு கொண்டே போயிருப்பானோ தெரியல. அவன் அந்த ஊருக்கு போன உடனே சோத்திரிக்கிறோம், அந்த ஊர் மக்கள் எதிர்கொண்டு சொல்றாங்க, உன் குமாரன் பிழைத்து கொண்டான். என் குமாரன் எப்பொழுது பிழைத்தான்? நேற்று 7ஆம் மணி வேளையிலே பிழைத்தான். போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று கர்த்தர் சொன்ன மணி நேரமும் அதுவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். அதிகாரம் அங்கே கிரியை செய்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் விசுவாசம் என்பது அதிகாரத்தோடு செயல்படக்கூடியது. விசுவாசம் என்று சொல்லி 2 பாயிண்ட்களை உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். சோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே அமர்ந்த மனமாய் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்குள் வளர்ந்தோங்க செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு சொல்றீங்களே, நீர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம்னு எல்லா கைகளை தட்டி கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். நீர் நடப்பிக்க போகிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் அப்படி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விசுவாசம் உள்ளது, மகிமையானது. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் இருக்கும்போது அதிகாரங்கள் அங்கே செயல்படும்னு எங்களோடு பேசுனீங்களே, அதற்காய் கோடி நன்றி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கேட்ட வசனங்களின் ஆவிக்குரிய அனுபவங்கள் எனக்குள்ளும் என் திருச்சபை மக்களுக்குள்ளும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ள
உண்டாகட்டும். உங்களுடைய நாமத்தின் மேல் விசுவாசம், உங்களுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம், அதன் மூலம் எங்களுக்குள்ள இருந்த தேவனுடைய அதிகாரம் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தர ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.